நமக்கு அதில் எந்த விதமான செகண்ட் தாட்டே இல்லை அதில். அப்போ நம்ம தேடுகின்ற விஷயத்திற்கு இப்போ நாம் இதை பேசுகின்றோமே, யூஜிகே சொல்வதை உலகம் முழுவதும் எல்லா உலகமும் வேண்டாம் என்று சொல்லி இருக்க வேண்டுமே. இல்லை, யூஜிகே சொல்வதை அங்குதான் மருத்துவர் கண்ணன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. எண்ட் ஆஃப் பிசிக்கல் எவல்யூஷன் என்று கூறுகிறார். இந்த உடம்பிற்கு வேண்டுமென்றால் நீங்கள் ஒன்றை இனிமேல் இதற்கு மேல் பரிணாமம் பண்ண முடியாத சூழல் இருக்கும். 2 கண்கள் இருக்கிறதோடு போதும், ஒரு இதயம் போதும், 2 கால்கள் போதும். ஆனால் மூளையிலே இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்கள் உங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றனவே, அந்த செல்களில் எத்தனை கொடுத்தாலும் உள்வாங்கும் சக்தி இருக்கிறதே, எல்கையற்ற சக்தி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இது எப்படி? நாம் சக்தியை உணரவில்லை, நமக்குள்ளே உண்மையிலே எல்கையற்ற சக்தி இருக்கிறதா என்பது தெரிந்தாலும் உணர முடியவில்லை. ஆனால் மூளையில் 10,000 கோடி செல்கள் இருக்கின்றன. 10,000 கோடி செல்களிலே எவ்வளவு வேண்டுமானாலும் இன்புட் பண்ணலாம். அதற்கு பிறகு அது கரெக்டாக இன்புட் பண்ணிவிட்டால் 10,000 கோடி செல், அதாவது 100% மூளையையும் நாம் பயன்படுத்த முடியும் என்று இப்பொழுது அறிவியல் கூறுகிறது. இதை போன்றுதான் யூஜிகே சொல்வது விளங்க முடிகிறது. அமைதி என்பது என்ன? அது மாபெரும் வெடிக்கும் சக்தி உள்ளது என்று கூறும்போது, இதுவரை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற, அல்லது புரிந்து கொண்டிருக்கின்ற, அல்லது அனுபவமாக இருந்து கொண்டிருக்கிற அமைதி என்பது அமைதி அல்ல. இதை ஒரு இடத்துல நம்ம தெளிவாக தெரிய முடியுது. நன்றாக தூங்குகிறோம், முழுமையாக தூங்குகிறோம். உலகத்தையெல்லாம் மறந்து டிரான்சென்டிங் ஸ்பேஸ் என்று சொல்லும் அளவுக்கு தூங்குகின்றோம். எல்லாவற்றையும் விலகி தூங்குகின்றோம். உடலை மறந்து, மனதை மறந்து, அறிவை மறந்து தூக்கம் என்ற ஒரு நிகழ்வு இந்த உடம்பிலே நடந்து கொண்டிருக்கிறது. எழுந்தவுடன் அந்த தூக்கம் போய்விட்டது. எழுந்தவுடன் மறுபடியும் முழுவதுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த தூங்கும் போதும் மூளை இயங்கி இருக்கிறது. அதான் முக்கியமான விஷயம். மூளை இயங்கிய விஷயத்தை நாம் உணரவில்லை என்பதால் மூளை இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? நினைத்து பாருங்கள். மூளை இயங்கிக் கொண்டே இருக்கிறது இரவெல்லாம். இதயமாவது கொஞ்சம் ஏதோ ஒரு வினாடி ஊடே விட்டு லப் டப் என்பதிலே ஒரு இடைவெளி இருக்கலாம் என்று உணரப்படுகிறது. ஆனால் மூளையினுடைய ஒட்டுமொத்த பாகங்களும் நின்றுவிடவில்லை. தூங்கும்போதும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உள்வாங்கிய விஷயங்களையெல்லாம் உள்ளே போட்டு அது கம்ப்யூட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு இரகசிய பெட்டகம் அது. அதை போன்றுதான் அமைதி என்பது நீங்கள் மூளைக்கு கொடுப்பதோ, உடலுக்கு கொடுப்பதோ, பயிற்சிகளினால் கொடுப்பதோ அல்ல. போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு கேரக்டர் அவர் உணர்வதாக சொல்லுகிறார். அது வெடிக்கும் சக்தி உள்ளது என்று கூறுகிறார். அந்த இடத்துல தான் நம்ம பிக் பேங் தியரி, அந்த முழுமையான ஒடுங்கலுக்கு பிறகு ஒரு மறுபடியும் ஒரு பெரு வெடிப்பு ஏற்படுகிறது. அந்த பெரு வெடிப்பு போன்றது தான் அமைதி என்று நாம் அனுமானிக்க முடிகிறது. ஆகவே மௌனத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. என்னுள் அமைதியாக நான் இருக்கிறேன், மௌனம் ஆழமான மௌனம் என்று சொல்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை என்று கூறுகிறார். இப்படி அவர் ஒரு விஷயத்தை தொடங்கும்போது நீங்கள் எங்கே போனாலும் அவரை நீங்கள் விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ன இப்படி சொல்கிறாரே இவர், இதில் உண்மை இருக்காதேன்னு நம்மளுடைய அறிவை வைத்து, ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க இதில் நாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்று கூறுவது,
எல்லோருக்குள்ளே எப்போது ஒருவருக்கொருவர் முரண்பாடுகள் வருகிறது என்றால், இப்போ யூஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நாம் ஆய்வு பண்ணி பேசிக்கொண்டிருக்கிறோம். யூஜி கிருஷ்ணமூர்த்தி நமது நாட்டில் பிறந்தவர், ஆந்திராவில் பிறந்தவர், மேலை நாடுகளில் பல ரகசியங்களை கொட்டி குவித்தவர். நாம் எங்கே பிரச்சனை ஆகிவிடுகிறோம் என்றால், என்ன நம்மளுடைய கலாச்சாரங்களை உடைத்து விட்டாரே யூஜிகே என்று நாம் உணர்கிறோம். அங்கு நினைக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ப்ரீடாமினேஷனில் இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட, நீங்கள் படித்த, நீங்கள் தெரியாமலே படித்த, அல்லது நீங்கள் அனுபவம் இல்லாமலே படித்த, கேட்ட, உண்மையிலேயே அங்கே தவறு இருந்தாலும் அதில் எந்தவிதமான விளக்கமும் இல்லாமல் நீங்களே ஒரு முடிவாகி விடுகிறீர்கள் அல்லவா? அந்த முடிவான விஷயம் இல்லாமல் யூஜிகேயை பார்த்தால், யூஜிகே பற்றியே நமக்கு ஒரு அறிவு அல்லது செய்திகள் வரும். நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா, நம்முடைய மூளையிலே இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த செல்களின் நியூரான்களில் எப்படியெல்லாம் நாம் இன்புட் பண்ணலாம் என்ற அறிவுதான் மேலெழும். அழகாக சொல்கிறார், மக்கள் என்னை ஞானமடைந்தவன் என்கிறார்கள், நான் அந்த வார்த்தையை வெறுக்கிறேன். நான் செய்வதை வேறு எந்த வார்த்தையாலும் அவர்களால் விவரிக்க முடியவில்லை. அதே சமயம் ஞானம் அடைவது என்று எதுவுமே இல்லை என்று நான் குறிப்பிடுகிறேன். நான் அப்படி சொல்வதற்கு காரணம், என் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஞானியாக மாற நான் விரும்பி அலைந்திருக்கிறேன். எனவே ஒருவன் ஞானம் அடைந்தவனா இல்லையா என்பது கேள்வி அல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் புத்தரின் அவதாரம் என்று நான் அலறவில்லை. நம்மிடையே பலர் அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக உபயோகித்துக் கொள்கிறார்கள். மனிதனுக்கு வெளியே எந்த சக்தியும் இல்லை. மனிதன் பயத்தினால் கடவுளை படைத்து விட்டான். எனவே பயம்தான் பிரச்சனை, கடவுள் அல்ல. இது யூஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், அதனால்தான் இந்த நூலிலே குறிக்கிறார்கள். அவருடைய டைட்டில் ஞானமடைதல் என்ற புதிர் என்ற நூலிலே இந்த செய்திகள் வருகின்றன. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஞானம் என்ற ஒன்றே இல்லை. அந்த ஞானத்தை அடைவதற்காக தொடர்ந்து 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 தேடிக்கொண்டிருந்தேன் சொல்லுகிறார் பாருங்கள். நான் தொடர்ந்து 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 தேடிக்கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அது இல்லை என்று எனக்கு பட்டது. நான் அதிலிருந்து வெளிவந்து விட்டேன். அப்படி ஒரு ஞானம் என்ற ஒன்றே இல்லை என்று கூறுகிறார். இந்த இடத்துல நாம் யூஜிகே அவர்களை நாம் தவிர்த்து விட முடியாது. ஏனென்றால் வேதாந்தத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வருகிறது என்றால், ஞானமும் நச்சேத் என்று வருகிறது. ஞானமும் ஒன்றுமில்லை. சித்தர்கள் பாடுவதை நீங்கள் பார்த்தீர்களானால், வேதாந்தத்தையும் வேதத்தையும் விட்டொழிப்பது எக்காலம். சுவாமி விவேகானந்தர் இதை சொல்லுகிறார். எல்லாவற்றையும் படித்துவிடு, எல்லாவற்றையும் உணர்ந்துவிடு, எல்லாவற்றையும் தெரிந்து கொள், இறுதியில் எந்த நூலையும் படிக்காதே என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். அதையே வேதாந்தத்திலும் குறிக்கப்படுகிறது. இறுதியில் எதையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்னும் ஆழமாக வேதாந்தத்திலே சொல்லப்படுகிறது, எதையெல்லாம் அறிந்துவிட்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியுமோ அதை நீ அறிந்து விடு என்று கூறுகிறது. இப்போ யூஜிகே சொல்லுவதில் என்ன ஒரு நமக்கு நேரடியான விஷயம் என்றால், அவர் வேதாந்தத்தை பற்றி விளக்கிவிட்டு சொல்லவில்லை. ஆனால் வேதாந்தத்தில் யூஜிகே சொன்ன முயற்சியினுடைய விளிம்புகளும் செய்திகளும் இருக்கின்றன. அங்கே தான் வேதாந்தமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்விலே நாம் சிந்திக்கும்போது யூஜிகே தானாகவே கொட்டி இருக்கிறார் என்பது இன்னொரு விஷயம். இதை ஸ்ரீ ரமணர் அழகாக சொல்லுவார். அவரிடம் போய் கேட்கிறார்கள், சுவாமிஜி, சுவாமி, நீங்கள் சொல்லுவதெல்லாம் வேதாந்தத்தில் இருக்கிறதே, மிகப்பெரிய ரகசியங்களாக இருக்கிறது, எல்லாமே ஓ அப்படி என்று சொல்லும்போது, ஓ நான் பேசுவதெல்லாம் அப்படி இருக்கிறதா, எனக்கு தெரியாதே, நான் படிக்கவில்லையே என்று கூறுகிறார். அங்குதான் கொஞ்சம் ஃபிசிக்ஸையும்